வச்சுட்டாங்க. மொத்தமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாரதிய ஜனதா கட்சியில கொண்டு அடமானம் வச்சாச்சு. நீங்க அடமானம் வச்சுட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க யாரோட அழுத்தத்துல மதிமுகவுக்கு ஒரு சீட்டு குறைச்சும், அதே போல இன்னொரு கட்சி, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஒரு சீட்டு குறைச்சு, யாரோட அழுத்தத்துல முன்னாடி ஒதுக்கின தொகுதிகளை விட யாருடைய அழுத்தத்துல இல்ல, அவங்க அதாவது சில குழந்தைகள் அழுவும் அடாபுடியா, அழுகிற குழந்தைக்கு சரி இருந்தான்னு சொல்லிட்டு ஒரு பப்பரம் டாய் கொடுத்து ஏமாத்துற மாதிரி போய் தொலைங்கடான்னு ஒரு 2 சீட்டை கூட கொடுத்துருக்கு. 26 கொடுத்தா இப்போ 36 எவ்வளவு கொடுத்துருக்கோம்? ஆமா 32 சீட்டு தானே, 2 சீட்டு அதிகமா கொடுத்துருக்கோம். யாருடைய அழுத்தம் கிடையாது. இவங்க டெல்லிக்கு போகலாம், ராகுல் காந்தி அவர்களை சந்திக்கலாம், அம்மையார் கனிமொழி போகலாம் வரலாம், இங்க ட்விட்டர் போட்டு அடிச்சோன்னு அங்க போவாங்க, திருப்பி இங்க வருவாங்க. அதுல சாதாரணமான சந்திப்பு, அது அழுத்தமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இவங்களுக்கு அங்க அழுத்தத்துல தொகுதியே குறைச்சிருக்கீங்க. அதெல்லாம் ஒரு மசுரும் இல்ல. நாங்க ஒரு மசுரும் இல்லையே. எங்களுக்கு வேண்டாத வெறுப்பா தான் நாங்க இருக்கோமே தவிர, காங்கிரஸ் எங்களை விட்டு போனா போதுங்கிற எண்ணத்துலதான் முதலமைச்சரே என்ன சொன்னாரு, போறதுன்னா போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு.